தோழர்கள் என்ன தொழில் வந்து 3வது நாள் தொழில் ரொம்ப மோசமாக போன்றிருக்கு. முதல் நாள் பரவாயில்லாமல் போச்சு, 2வது நாள் அதை விட மோசமாக போச்சு, 3வது நாள் அதை விட மோசமாச்சு. என்ன மீன்லாம் கிடச்சுன்னு சொல்லி காட்டுதாரேன். ஏன்னா கடல் தொழில் வந்து அவ்வளோ தூரம் மோசமாக போயிட்டுருக்கு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். என்னென்னா மழை எந்த நேரம் எந்த பக்கம் வெய்யும்னு சொல்லிட்டு தெரியாது. இல்லை அதே மாதிரி தான் அந்த கடல் தொழில். மீன் எந்த நேரம் எந்த பக்கம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் நம்ம சைடு வரும். கையில் என்ன தெரிஞ்சு சொல்லி பார்க்குறேன். கையில் ஒரு மீன், என்ன மீனுன்னா ஒரு ஊழா இல்லை, இது வந்து நெடுவை. ஊழாவில் பெருசு நெடுவை. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த நெடுவேல பெருசு வந்து கொடுவேன்னு சொல்லுவோம். என்ன மீன்லாம் கிடச்சுன்னு சொல்லி காட்டுதார பாருங்க. இன்னைக்கு கிடச்ச மீன் இவ்வளோதான். நேற்றைக்காவது பரவாயில்ல போச்சு, முந்தா நேரத்துக்கு பரவாயில்ல போச்சு. இன்னைக்கு கிடச்ச மீன் இவ்வளோதான். சரி, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அது போக என்னென்னா மணி ஒரு 6 ஆயிடுச்சு. பாக்கி உள்ள ஆட்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நேரம் வெட்ட வச்சாச்சு தெரியுதா. இது நானும் குளிச்சுட்டு நானும் தூங்கிடுவேன். என்னோட நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து கயிறு விட்டதுனால அப்படி இருக்குது. இந்த ஊழால பெருசை வந்து நெடுவேன்னு சொல்லுவோம், நெடுவேல பெருசை வந்து கொடுவேன்னு சொல்லுவோம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஊழால பெருசு தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. தெரியுதா? இது நெடுவை. ஊழால பெருசு நெடுவை, நெடுவேல பெருசு கொடுவை. வீடியோ பிடிச்சா லைக் போட்டு மறக்காமல் குளச்சல் மீனவன் சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிவிடுவோம்.